வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இந்த மாதிரிலாம் குழந்தைங்க உண்டா அப்படின்னு ஆச்சரியப்படுத்துகிற வகையில் வித்தியாசமாக பிறந்த குழந்தைங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது மெர்மைட் பேபி. இந்த குழந்தையோட பேர் மிலாக்ரோஸ். இந்த குழந்தை பிறக்கும் போதே இந்த குழந்தையினுடைய கால்களை பாருங்களேன், ஒட்டி, அதாவது மெர்மைட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குல்ல, அதாவது மீன்களுடைய வால் மாதிரியே இருக்குல்ல இந்த குழந்தை. இந்த மாதிரி பிறந்தது ரொம்ப வித்தியாசமான ஒரு சிண்ட்ரோம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு பேர் மெர்மைட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறக்கும் போதே இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த குழந்தைக்கு அதனுடைய உள் உறுப்புகள் கூட அந்த அளவுக்கு ஒழுங்கான ப்ராசஸாக இல்லாமல் ஒரு மாதிரி டிஃபார்மாக இருக்குமாங்க. அதாவது ஒழுங்கான அரேஞ்ச்மெண்ட்டில் இல்லாமல் அங்கங்கே இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒழுங்காக ஃபங்க்ஷனும் ஆகாமல் இருந்திருக்கு. இந்த குழந்தை 98% பிழைக்கவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்திருக்கு. இந்த குழந்தை பெரு நாட்டில் April 27, 2004 தாங்க பிறந்திருக்கு. இந்த மாதிரி பிறந்த உடனே இந்த குழந்தைக்கு எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு இந்த குழந்தையினுடைய பேரண்ட்ஸ் டாக்டர்ஸ் கிட்ட ரொம்பவே அதிகமாக ரெக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த குழந்தைக்கு பிறக்கும்போது கிட்னிஸ் ஒழுங்காக ப்ராப்பராக இல்லாமல் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையினுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமும் ஒழுங்காக ப்ராப்பராக ஒர்க் ஆகலைங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த குழந்தை பிழைக்காது அப்படின்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஃபார்ச்சுனேட்லி இந்த குழந்தைக்கு கடவுள் கொடுத்த ஒரு லக்கா என்னன்னு தெரிலங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு இப்போ 15 வயசு ஆகுது. 15 வயசு வரைக்கும் இந்த குழந்தை உயிரோடு தான் இருந்திருக்கு. இங்கே பாருங்களேன், வீல் சேரில் உட்காந்துருக்கிற இந்த குழந்தை எவ்வளோ அழகாக ஃப்ராக் போட்டுட்டு பார்க்குறதுக்கே தேவதை மாதிரி இருக்குல்ல. இந்த குழந்தையால் சர்வை பண்ண முடியும். ஆனால் ஒரு சின்ன ஹோப்பில் தான் இந்த குழந்தை சர்வைவும் ஆகியிருக்கு. ஆனால் இப்போவும் கூட இந்த குழந்தையினுடைய ஆர்கன் எல்லாமே மால்ஃபார்ம்டாக தாங்க இருக்குது. இப்போ 15 வயசு ஆகுது. இந்த குழந்தைக்கு ஒரே ஒரு கிட்னி தான் இருக்குது. அந்த கிட்னியும் எப்போ வேணாலும் செயலிழக்கலாம் அப்படின்றதுனால இந்த குழந்தைக்கு கிட்னி டோனரை தேடிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த குழந்தைக்கு கிட்னி டோனர் கிடைக்கவே இல்லைங்க. அதனால் இந்த குழந்தைக்கு டயாலிசிஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டயாலிசிஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட, அதாவது தாங்கவே முடியாத வலி ஏற்படும் அப்படிங்கிறதுனாலேயே இந்த குழந்தை இறந்தும் போயிருக்குங்க. இந்த இறந்து போன நிகழ்வு பெரு நாட்டையே உலுக்கி எடுத்தது அப்படின்னு சொல்லலாம். பிழைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில் 15 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்து இந்த குழந்தை அதுக்கப்புறம் இறந்து போனது உலகம் பூரா, அதாவது பெருநாட்டில் எல்லா டிவி சேனல்ஸ்லையும் ஃப்ளாஷ் நியூஸாகவே இந்த குழந்தை தான் ஓடிட்டே இருந்திருக்குங்க. இந்த குழந்தையினுடைய பேரண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது ஜேம்ஸ் மில்லர். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது முடி தாங்க. நிறைய பேருக்கு முடியே இல்லை, சில பேருக்கு வழுக்கியே விழுந்துருச்சு. அப்படி முடி மேலே அப்சஸ்டாக இருக்கிறவங்க மத்தியில் ஜேம்ஸ் மில்லர் அப்படிங்கிற இந்த ஒரு 6 வயசு குழந்தைக்கு எவ்வளோ அடர்த்தியான ஹேர் பாருங்களேன், அதுவும் கர்லி ஹேர் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நிறைய பேர் அவங்களுடைய கனவாகவே இப்படி ஒரு முடி நமக்கு இருக்காதா அப்படிங்கிறது தான். அதனால் சில பேர் நீளமான ஹேர் வேணும்னு விக்ஸ் வச்சுக்கிறாங்க, சில பேர் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த பையனுக்கு எவ்வளோ அழகான ஒரு கூந்தலை கடவுள் கொடுத்துருக்காருன்னு பாருங்களேன். இந்த பையனுடைய முடி கிட்டத்தட்ட 2 அடி வரைக்கும் நீளத்தில் இருக்குமாங்க. இந்த மாதிரி முடி நிறைய இருக்கிறதுனாலேயே இந்த பையனுக்கு நிறைய மாடலிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட வந்திருக்கு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்ட இந்த பையனுடைய அம்மா, அதாவது பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஜாப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா இன்ஸ்டாகிராமில், அதிலெல்லாம் இந்த பையனை மாடலாக ஆக்ட் பண்ணவும் வச்சுருக்காங்க. இந்த பையனுடைய முடி தான் இந்த வாய்ப்பை இவனுக்கு பெற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறதுனால இந்த பையனுடைய முடியை ரொம்பவே அதிகமாக கேர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுமாங்க இந்த பையனுடைய முடியை ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு. இவனுடைய அம்மா அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த பையனுடைய முடியை 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்டைலிங்கும் பண்ணி விடுறாங்களாம். அண்ட் ஆல்சோ இந்த பையனுடைய எல்லா ஆஃபரையும் ரிஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த பையனுடைய அம்மா தான். இந்த பையனுக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதும் இந்த பையனுடைய அம்மா தானா. இவ்வளோ யங் ஏஜில் மாடல் ஆகுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இந்த பையன் ஆகியிருக்கிறான். இந்த சின்ன குழந்தையா இருக்கும்போதே இந்த பையன் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறானா. உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த பையனுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இவனை ஃபாலோ பண்ணுறவங்களாம் எப்போவுமே ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைலே நாங்கள் பார்க்குறோம், கொஞ்சம் வித்தியாசமாக ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவும் அந்த ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த பையனுக்கு இந்த மாதிரி பிரைட்ஸ் எல்லாம் பண்ணி விட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த ஹேர் ஸ்டைல்.
அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகுது டிடியர் மான்டால்வா. இந்த பையனை டர்ட்டில் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பையனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு குறைபாடு இருக்குங்க. இதை கன்ஜெனிட்டல் மெனோசிட்டிக் நீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த பையனுடைய முதுகில் பாருங்களேன், ஆமையுடைய ஓடு மாதிரி எவ்வளோ பெருசாக இந்த சதை வளர்ந்துருக்குன்னு. அதுவும் கருப்பு நிறத்தில் இந்த பையனுடைய பாடியில் 40% இந்த ஒரு சதை தான் சூழ்ந்து இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பையனுடைய வில்லேஜஸ் எல்லாருமே இந்த பையனுக்கு ஒரு பேட் லக்னால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூலுக்குமே இந்த பையனால் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட இந்த பையனுக்கு கிடைக்காதாங்க. அதுக்கப்புறமா இந்த பையனுக்கு கடவுளாக பார்த்து அனுப்பின டாக்டர் தான் பிரிட்டிஷ் பிளாஸ்டிக் சர்ஜியனான டாக்டர் நீல் புல். இவர் பொகோட்டோ அப்படிங்கிற நாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் கூட அசிஸ்ட் பண்ணுற ஒரு டீமை செட் பண்ணி இந்த பையனுக்கு சர்ஜரி பண்ணி இதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பல மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி சர்ஜரியும் நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சதையை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவும் பண்ணியிருக்காங்க. இந்த பையன் இப்போ இந்த சின்ன குழந்தைங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே பண்ண முடியுது. ஸ்கூலுக்கும் போக முடியுது. சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட என்ஜாய் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பேசிட் ஹுசைன். இவங்களை பார்க்குறதுக்கு வயசானவர் மாதிரி தெரியுதுல்ல, ஆனால் இந்த குழந்தைக்கு வெறும் 13 வயசு தான் ஆகுதாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு 70 வயசு கிழவன் மாதிரியான தோற்றம் இருக்குல்ல. இது ஒரு ரேரான கண்டிஷன். இதுக்கு பேர் ப்ரோகேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சின்ன வயசுலேயே ரொம்ப வயசானவங்க மாதிரி அவங்களுடைய தோல் எல்லாம் ரொம்ப சுருங்கி வயசானவங்க மாதிரியே தான் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஜாயின்ஸ் எல்லாம் வலி மிகுந்ததாக இருக்கும். அவங்களுடைய பாடியே வீக் ஆகியிருக்குங்க. அவங்களுடைய இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாமே ஒழுங்காக ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அதாவது வயசானவங்களுக்கு எப்படி இன்டர்னல் பார்ட் எல்லாம் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பையனுக்குமே இருக்குதாங்க. ஸோ இந்த கண்டிஷனில் இந்த பையனுடைய பிரெயின் ரொம்ப ஆவரேஜாக தான் வேலை செய்யும். ஆனால் இவ்வளோ ஆவரேஜாக வேலை செஞ்சாலும் இந்த பையனுடைய ஆக்டிவிட்டி ரொம்பவே நல்லா இருக்குமாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இந்த பையனுடைய அம்மாவாக இருக்கட்டும், இந்த பையனுடைய டீச்சர்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே பார்த்து வியந்தும் போயிருக்காங்க. இந்த பையனுடைய பிரில்லியன்ஸையும் இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியையும் பார்த்து. பட் கொஞ்சம் வயசுலேயே வயது முதிர்வான தோற்றம்னால இந்த பையன் ஒழுங்காக ரொம்ப நாள் வாழ முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த பையனுடைய உள்ளுறுப்புகள்லாம் ஒழுங்காக சப்போர்ட் பண்ணாமல் இந்த பையன் இறந்தும் போயிருக்கிறான். அதாவது இந்த பையனுடைய 13 வயசில், அதாவது அவனுடைய டீனேஜ் கூட கிராஸ் பண்ணலை, ஆனால் அதுக்குள்ளேயே ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிருக்கான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கில்லியானா ஸ்டோர். பாடி பில்டிங் அப்படின்னாலே பெரியவங்களுக்கு தான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ் அண்ட் ஸ்டே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சின்ன குழந்தைங்க கூட இதை பண்ணலாம் அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக 16 வயசான ரொமேனியன் பாயான கில்லியானா ஸ்டோரி அப்படிங்கிறவங்க பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இதனால இவங்களுடைய உடம்பு ரொம்ப கட்டுமஸ்தாக இருந்திருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பையன் பாட்டிலில் கை வச்சு ரொம்ப நேரம் நிற்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறான். இவனுடைய ஜேர்னி 2 வயசுலேருந்து ஆரம்பிக்குது. அதிலிருந்து எக்கச்சக்கமான ட்ரைனிங்கும் எடுத்திருக்கிறான். இதனால இந்த பையனுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட கொடுத்துருக்காங்க. சூப்பர்ல. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முகமது ரிஸ்மி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாக நீங்களும் கமெண்ட்டே போடலையே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எங்கே போனீங்க இவ்வளோ நாளாக அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.